ஓம் நமோ நாராயணாய நமக. வேத்யோ வைத்திய சதா யோகி வீரகாமாதவோ மதுகு அதிந்திரியோ மகாமாயோ மகோத்சாஹோ மகாத்பலக. நான் பாலகோபால பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக. இந்த ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்புக்கு கிருஷ்ணனுடைய அருளும் அவருடைய அன்பும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். எல்லோரும் எவ்வளவோ டைமை வேஸ்ட் ஆகிறோம், எவ்வளவோ என்னென்னமோ பார்க்குறோம். ஆனால் அந்த ஒரு 5 நிமிஷம் இதை கேட்டாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ புண்ணியம். உங்கள் குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தால் உங்களுக்கும் நல்லது, உங்கள் குழந்தைகளுக்கும் நல்லது. சரி, வாருங்கள் நாம் 174வது மகாபாலாய நமக அது பார்ப்போம். அதாவது என்னடா மீனிங் பார்த்தோங்கன்னா, பலசாலிகளுக்கும் பலம் கொடுப்பவர். இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம், பலசாலிகளுக்கும் பலம் கொடுப்பவர். வா உனக்கு குழந்தைங்கள்ட்ட சொல்லலாம், வா உனக்கு நான் எம்பெருமானுடைய கதையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுங்க தூங்க வைக்கிறப்ப நீங்கள் இதை சொல்லலாம். அது சொல்லும் முறை என்னன்னு பார்த்தா, மகாபலாய நமக அப்படின்னு சொல்ல வேண்டும். வாருங்கள் நம் எம்பெருமானுடைய பெருமைகளையும் அவருடைய கதையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள் கடைசி வரை பாருங்கள். அதாவது சூதாட்டத்தில் தோற்ற பாண்டவர்கள் தங்கள் அனைத்து செல்வங்களையும் துரியோதனன் பறிகொடுத்து விட்டார்கள். அப்போது கர்ணனை அழைக்க துரியோதனன் கர்ணனை அழைச்சானான். யார்? துரியோதனன். கர்ணா, இனி இவர்களின் அனைத்து சொத்துக்களும் நமக்கே சொந்தம். அக்னி பகவானின் பரிசாக அக்னி பகவான்கிட்ட பரிசாக பெற்ற காண்டீப வில்லை இனி நீ எடுத்துக்கொள் என்றானாம் கர்ணனிடம் துரியோதனன். ஆனால் கர்ணனோ காண்டீபத்தை வாங்க மறத்து விட்டான். நான் எனது வலிமையிலும் திறமையிலும் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். அவற்றை கொண்டு அர்ஜுனனை வெல்வேன். தேவர்களின் அருள் கிட்டிய இந்த வில் எனக்கு தேவையில்லை என்று சொன்னானாம் கர்ணன். ஆஹா, நீ அல்லவா சுத்த வீரன். அர்ஜுனன் காண்டீபத்தை நம்புகிறான். நீ உன் திறமையை நம்புகிறாய் என்று கர்ணனை துரியோதனன் பாராட்டினான். அர்ஜுனன் வனவாச காலத்தில் இந்த சம்பவத்தை வியாசரிடம் சொல்லி மிகவும் வருந்தினான். இதை கேட்டு சிரித்த வியாசர், கர்ணன் காண்டீபத்தை வாங்க மறுத்ததற்கு வேறு காரணம் உள்ளது. இதை அர்ஜுனன் வியாசர்கிட்ட சொல்கிறான். என்ன இப்படி சொல்கிறான்? காண்டீபத்தை கூட வாங்கிக்க மாட்டேங்கிறானோ, அதுக்கு வேறு காரணம் இருக்குன்னு வியாசர் அர்ஜுனன்கிட்ட சொல்கிறான். அதை அவன் வெளிக்காட்டி கொள்ளவில்லை என்றார். அது என்ன என்று கேட்டானாம் அர்ஜுனன். நேரம் வரும்போது சொல்கிறேன் என்றாராம் வியாசர். இப்படியே பல ஆண்டுகள் சென்று விட்டன. மகாபாரதம் யுத்தம் முடிந்தது. தர்மபுத்திரன் முடிசூடிய பின் கண்ணனை சந்திக்க அர்ஜுனன் துவாரகைக்கு சென்றாராம். அர்ஜுனன் அப்போது நான் எனது அவதாரத்தை முடித்து கொண்டு வைகுண்டம் செல்ல உள்ளேன் அப்படின்னு யார் சொல்கிறா? கண்ணன் அர்ஜுனன்ட்ட சொல்கிறார். அதனால் எனது அரண்மனையில் உள்ள பெண்களை எல்லாம் நீ பாதுகாப்பாக அழைத்து கொண்டு இந்திரபிரசத்திற்கு சென்று விடு என்று கூறினாராம் கண்ணன். உன்னையே இவருக்கு கனத்த மனத்துடன் அப்படியே மனசு வெயிட்டாக இருந்துச்சான். கண்களிடமிருந்து விடை பெற்ற அர்ஜுனன் கண்ணீருடன் விடை பெற்ற அர்ஜுனன் தனது தேரில் பெண்களை அழைத்து கொண்டு சென்றானாம். வழியில் சில கொள்ளையர்கள் தேரை நிறுத்தி அர்ஜுனனை தாக்கினார்கள். அவர்கள் பதிலுக்கு தாக்குவதற்காக காண்டீபத்தை எடுக்க முற்பட்டான் அர்ஜுனன். ஆனால் அவன் காண்டீபத்தை தூக்க முடியவில்லை. பற்பல பேரரசர்கள் வீழ்த்தியவனும் யாராலும் வீழ்த்த முடியாதவனும் என்று போற்றப்படுபவனும் யார்? வில் விஜயன். இவன் எல்லா அரசர்களையும் போட்டியில் தோற்றுக்க வச்சவர் யார்? அர்ஜுனன். வில் விஜயன் என பெயர் பெற்றவன் யார்? அர்ஜுனன். அதாவது அந்த சாதாரண திருடர்கள் வீழ்த்தி விட்டார்களே, தன் வாழ்வில் முதல் முறையாக தோல்வியை சந்தித்தான் அர்ஜுனன். அதுவும் சாதாரண திருடர்களிடம். ஏன்னா காண்டீபம் இல்லை, அதனால் அது இல்லாதனால அதில் நிறையா அக்னி பகவானுடைய நிறைய சக்தி இருக்கிறதுனால எல்லாத்தையுமே தோற்கடித்தான். உன்னை வெட்கத்தால் தலை குனிந்த நிலையில் இந்திரபிரசத்துக்கு நடந்த உடனே அர்ஜுனன் அப்போது அவன் எதிரில் வந்த வேதவியாசர், அர்ஜுனா, நீயும் உன் சகோதரர்களும் பூமியிலிருந்து புறப்படுவதற்கான காலம் வந்துவிட்டது. இப்போது நடந்த சம்பவம் அதை நினைவூட்டவே ஏற்பட்டது என்று கூறினாராம் வியாசர்.
கண்ணனே புறப்பட்ட பின் நாங்கள் பூமியிலிருந்து என்ன செய்ய போகிறோம்? நாங்களும் புறப்பட தயார். ஆனால் என் மனதில் பெரும் ஒரு ஐயம்னா என்ன, சந்தேகம் ஒன்று உள்ளது. இதுவரை நான் காண்டிபத்தை பொம்மை போல கருதி அனாவசியமாக கையில் ஏந்தினேன். ஆனால் இப்போது மலை போல் கனமாக உள்ள என்னால் அதை தூக்க முடியவில்லையே, என்ன காரணம் என்று அர்ஜுனன் கேட்டான் வியாசரிடம். எதுக்கு காரணம்? நான் காண்டிபத்தை தூக்கி வில்லேந்தி அம்பு விட்டு நான் எல்லாத்தையும் நிறையா பேர்த்த வீரர்கள் அசுரர்களாக கொண்டிருக்கிறேன். ஏன் இப்போ இந்த காண்டிபத்தை என்னால் தூக்க முடியல? அதற்கு காரணம் என்ன அப்படின்னு வியாசர்கிட்ட அர்ஜுனன் கேட்கொன்னே அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த காண்டிபத்தை நிச்சயமாக தூக்க முடியாது. கண்ணன் உன்னுடன் இருந்தவரை இந்த காண்டிபத்தை ஏந்துவதற்கான பலத்தை அவர் உனக்கு அளித்திருக்கிறார். அவரது அருளால் தான் நீ காண்டிபத்தை பொம்மை போல தூக்கி தாக்கினார். இப்போது அவர் பூமியை விட்டு சென்று விட்டதால் இதை உன்னால் தூக்க முடியவில்லை என்றாராம். மேலும் சூதாட்டத்தில் நீ காண்டிபத்தை இழந்தபோது அதை கர்ணன் வாங்க மறுத்தானே, ஏன் தெரியுமா? கண்ணனின் அருள் பெற்ற நீ காண்டிபத்தை தூக்கிவிட்டாய். ஆனால் கண்ணனின் அருள் பெறாத கர்ணன் இந்த காண்டிபத்தை அசைக்க கூட இயலாது. இது கர்ணனுக்கு நன்றாக தெரியும். அந்த காரணத்தை வெளியே சொல்ல விரும்பாத கர்ணன் கௌரவமாக தான் சுத்த வீரன் என்று இந்த வில்லை நம்பிதான் நான் இல்லை என்று கூறி சமாளித்து காண்டிபம் தனக்கு வேண்டாம் என்று கூறினார். இதை சொல்கிறார் அர்ஜுனன்ட்ட. பாருங்கள், அதாவது கடவுளை அனுகிரகம் நம்ம சொல்கிறோம்ல, இதை நான் தான் செஞ்சேன், இதை நான் தான் பண்ணேன், இதை நான் தான் செஞ்சேன்னு, அந்த மாதிரி இல்லை. கடவுளுடைய துணை இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் நமக்கு ஈஸியாக தெரியும் அப்படின்றத பற்றி வியாசர் சொல்கிறாரு. இதிலிருந்து பலசாலிகள் என்று போற்றப்படுபவர்களுக்கு கூடவே அந்த பலத்தை திருமால் தான் வழங்குகிறார்கள் என்பதை நாம் உணர முடிகிறது. இக்கருத்தை சத்வவதாம் அகம் அப்படி என்று கண்ணன் கீதையில் கூறுகிறார். ஆனால் தனது செயல்களை ஆற்றுவதற்கு இன்னொருவரின் பலத்தை திருமால் எதிர்நோக்குவதில்லை. தன் பலத்தால் தான் நினைத்தவற்றை முடிக்கின்றார். இத்தகைய மகாபலத்தோடு கூடியவராக திருமால் விளங்குவதால் தான் மகாபலக என்று அழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 174வது திருநாமமாக வழங்கப்படுகிறது. மகாபலாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு மிக சிறந்த உடல் வலிமையும் மன வலிமையும் திருமால் அருளுகிறார். இந்த கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே மன வலிமையும் உடல் வலிமையும் இல்லாமல் தான் இருக்கிறோம். அதனால் நம்ம எல்லாரும் நானும் இன்னையிலேருந்து உங்களோட சேர்ந்து மகாபலாய நமக மகாபலாய நமக. மகானா பெரிய, பலம்னா பலம், பெரிய பலம் உடையவர். ஓகேவா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.